சொல்வன்மை முடிச்சுட்டோம். அடுத்து நம்ம வரப்போகிறது வினை தூய்மை. இதுல பாருங்க, திருவள்ளுவர் 66, 67, 68 மூணையும் வினை என்று சொல்கிறார். வினை என்றால் செயல். நம்முடைய நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் தூய்மையானதாக இருக்க வேண்டும். எந்த செயல் செய்தாலும் சரி, வணிகமா, உழவா, அலுவலக பணியா, நீதிமன்ற பணியா, வழக்குரைஞர் பணியா, ஆட்சியாளர் பணியா, எந்த பணியாக இருந்தாலும் அதில் தூய்மை வேண்டும் என்பதை முதலிலே சொல்லி, அதுக்கடுத்து வினை திட்பம் என்று அதிலே உறுதியாக இருக்க வேண்டும். திட்பம் என்றால் உறுதி, திண்மை. டன்னகர ஒற்று போடணும். திண்மை, உறுதி. வினை திட்பம் என்று 67வது அதிகாரத்திலும் 68வது அதிகாரத்துல வினை செயல் வகை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற 3 தலைப்புகளிலே செயல் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறார். அதான் இங்கே வருகிறது. இப்போ வினை தூய்மை என்பது செய்யப்படும் செயலின் மாசில்லா தன்மைதான் வினை தூய்மை. மாசு என்றால் குற்றம், குற்றமில்லாத செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்று சொல்வது வினை தூய்மை. அகத்தூய்மையின் வெளிப்பாடு சொல் தூய்மை. சொல் தூய்மையின் நிலைப்பாடு வினை தூய்மை. எவ்வளவு அழகா கொண்டு வரார் பாருங்க. அகத்தூய்மையின் வெளிப்பாடு சொல் தூய்மை, சொல் தூய்மையின் நிலைப்பாடு வினை தூய்மை. நம்முடைய செயல், அதாவது எண்ணம், சொல், செயல் மூன்றும் தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்பதை சொல்வதுதான் இந்த வினை தூய்மையின் கருத்து. முதலாவது குறள் 651. துணை நலம் ஆக்கம் தரும், வினை நலம் வேண்டிய எல்லாம் தரும். துணை நலம் ஆக்கம் தரும், வினை நலம் வேண்டிய எல்லாம் தரும். ரெண்டும் தரும். 2 செய்திதான். ஒன்று துணை நலம், 2வது வினை நலம். எவ்வாறு என்பதை நாம் பார்க்கிறோம். துணை நலம் நல்ல சிறப்பை தரும். நன்மை தரும் செயலோ வேண்டிய எல்லா சிறப்புகளையும் தரும் என்று 2 பாயிண்ட், 2 கருத்து. வேண்டிய எல்லாம் என்றால் இம்மையில் அறம் பொருள் இன்பமும், மறுமையில் புகழ் விண் இன்பமும். தேவர் உலகத்துக்கு போயிருவேன், சொர்க்கத்துக்கு போவேன்னு சொல்றான் பாரு வழக்கிட்ட. அது மாதிரி நல்ல நிலை, இங்கேயும் நல்லது, அங்கேயும் நல்லது. இங்க மதுரையில ஒரு கோயில் இருக்கு. அதுல உள்ள இறைவனுக்கு பெயர் இம்மையிலும் நன்மை தருவார். அந்த சிவனுக்கு உள்ள பெயர். மற்ற கோயில்ல இருக்கிற இறைவன் எல்லாம் மறுமையில தான் இன்பம் தருவாராம். ஆனா இவர் மட்டும் மறுமையிலும் தருவாரு, இப்பவும் தருவாரு. இம்மையிலும் நன்மை தருவார் திருக்கோயில் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. பெரியார் பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துல மதுரையில இம்மையிலும் நன்மை தருவார். அதைத்தான் நீங்க சொல்லுகிற. இம்மையில் அறம் பொருள் இன்பமும், மறுமையில் புகழ் விண் இன்பமும் கிடைக்கும். பிறர் துணையினும் தூய்மை சிறந்தது என வினை தூய்மையின் சிறப்பு இதிலே கூறப்படுகிறது. துணை நலச் சிறப்பால் அகவாழ்வும், வினை நலச் சிறப்பால் புறவாழ்வுமாக வாழ்வு முழுதும் நிறைவானதாகி நீளின்பமும் நெடு நலமும் தருவதாக விளங்கும். எப்படி? துணை நலம் என்பது வாழ்க்கை துணை நலம், அது சிறப்பு தான். அதை விட சிறப்பு என்ன என்று சொல்லுகிறார்? வினை நலம். நாம் செய்கிற செயல்கள் தன்னலம் கருதி தப்பு பண்ணிடக்கூடாது. அப்பதான் இந்த வாழ்க்கை துணை நலம் சிறக்கும். 100 எடுத்துக்காட்டு சொல்றார் பாருங்க. 974 பெருமை அதிகாரத்துல 4வது குறள். பெற்றான் பெரின் பெருவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேலியர் வாழும் உலகுன்னு 58வது குறள்ல சொன்னார் இல்லையா? வாழ்க்கை துணை நலத்துல பெண்கள் எப்படி இருக்கணுங்கிறது இந்த குறள் சொன்னார். புத்தேலியர் வாழும் உலகு, பெற்றான் பெரின் பெருவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு. அந்த அம்மா சரியா இருந்தாதான் நீ தலை நிமிர்ந்து நடக்கலாம். என்ன சார் பெண்களுக்கு மட்டும் சொல்றீங்க அப்படின்னு சொல்றான். உடனே 974க்கு வாங்கப்பான்னார் திருவள்ளுவர். அங்க என்ன சொல்றாரு? நீ ஒழுங்காருடாங்கிறார்.
ஆம்பளை பசங்க ஒழுங்காரு, ஒருமை மகளிரே போல பெருமையும், தன்னைத்தான் கொண்டு ஒழுகின் உண்டு. நீ ஒழுங்காரு, தன்னைத்தான் கொண்டு ஒழுகின் உண்டு. ஒருமை மகளிரே போல, அங்கே பெண்ணுக்கு சொன்னேன் அல்லவா, அவள் கற்புணரியுடன் இருக்க வேண்டும் என்று, அதை போல நீ ஒழுங்காயிரு என்று 98வது அதிகாரம் பெருமை அதிகாரத்திலே சொல்கிறார். ஒருமை மகளிரே போல பெருமையும், தன்னைத்தான் கொண்டு ஒழுகின் உண்டு. இப்போ புரியுதா? வினை நலம் துணை நலம். வினை தூய்மையாம் நலத்தை மன தூய்மையாகவும் மனைவாழ்வு தூய்மையாயும் அமைந்த துணை நலத்தோடு இணைத்து கூறியமை சொல்லும் சொல்லில் வெல்லும் சொல்லாம் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். என்னும் குறள். துணை நலம் ஆக்கம் தரும், வினை நலம் வேண்டிய எல்லாம் தரும். 2வது குறள். என்றும் ஒருவுதல் வேண்டும் புகழோடு நன்றி பயவாவினை. என்றும் ஒருவுதல் வேண்டும் புகழோடு நன்றி பயவாவினை. புகழோடு நன்றி பயவாவினை என்றும் ஒருவுதல் வேண்டும். பொருள் வந்துருச்சு. அவ்வளவுதான் பொருள். புகழோடு நன்றி பயவாவினை என்றும் ஒருவுதல் வேண்டும். புகழையும் நன்மையும் தராத செயலை எக்காலத்திலும் தவிர்த்தல் நல்லது. புகழோடு நன்றி பயவாவினை. புகழோடு நன்மையை தராத எச்செயலையும் எக்காலத்திலும் தவிர்த்தல் நல்லது. புகழோடு நன்றி பயவாவினை என்றால் என்ன? மீண்டும் அது நுண்பொருள் பார்க்கணும் இல்லையா? நேரடி பொருள் பார்க்கிறோம், நுண்பொருள். புகழோடு நன்றி பயவாவினை என்றால் என்றும் அழியாமல் புகழோடு தமக்கும் பிறர்க்கும் நன்மை தராத செயல் என்பது பொருள். என்றும் அழியாத புகழோடு தமக்கும் பிறர்க்கும் நன்மை தர, தனக்கும் தராது அடுத்தவனுக்கு நன்மை தராது. அதெல்லாம் ஏண்டா செய்யற அந்த மாதிரி வேலையெல்லாம் என்று கேட்கிறார். அதாவது வாழ்வின் நோக்கு என்பது புகழ் பேறு. எல்லோரும் புகழடையத்தான் விரும்புவார்கள். அத வாழ்வினுடைய நோக்கம் புகழ் பேறு. அதனால் புகழ் அதிகாரத்தில் ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பது ஒன்று இல் என்று சொல்ல. அதை விட உலகத்துல உயர்ந்தது வேற ஒன்றுமே கிடையாது. அதை அடைவதற்குத்தான் பலர் விரும்புகிறார்கள். ஆனால் வழி தெரியாமல் விழிக்கிறார்கள். அதற்கு நேர் எதிரிடையானது பழி. புகழுக்கு நேர் எதிரிடையானது பழி. நன்மை தராத செயலால் விளைவது பழியாகும். ஆதலால் பழிக்கு ஆளாக்கும் செயலை செய்தல் கூடாது. என்றும் ஒருவுதல் வேண்டும் என்றால் என்ன? பின்னால போட்டு படிக்க சொன்ன முதல் 3 சீர்களை பின்னால போட்டோம். வாழ்நாள் எல்லாம் தன்னோடும் அவற்றை ஒன்றவிடாது ஒதுக்கி தள்ளுதல் வேண்டும். வாழ்நாள் எல்லாம் அது மாதிரி பழி தரக்கூடிய செயல்களை ஒன்ற விடாது, நம்மோட சேர்க்கப்படாது. அத புறம் தள்ள வேண்டும், ஒதுக்கி தள்ள வேண்டும் என்று சொல்வதுதான் என்றும் ஒருவுதல் வேண்டும். பழிதரும் செயலும் நன்மை தரா செயலும் வினை தூய்மையுடைய செயல்கள் ஆகாது என்று பொருள். ஆகா. பழிதரும் செயலும் நன்மை தராத செயலும் வினை தூய்மையுடைய செயல்கள் ஆகா என்பதால் அவற்றை விளக்க கூறினார். இப்ப ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க. கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்குது, ஆனா இன்னும் கொஞ்சம் தெளிவு வேணும். அப்போ ஒரு எடுத்துக்காட்டு வந்தாதான் சரியா. வ.உ. சிதம்பரனார் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச செய்தி தான். அதை இதோட நான் பொருத்தி காட்டினேன், அவ்வளவுதான். அவர் சுதேசி விதேசி என்று, சுதேசின்னா நம்ம செய்யற பொருளை நாமளே வாங்கிக்கணும். அந்த நாட்டில இருந்து வர்றத வெளிநாடுகள்ல, விதேசின்னா வெளிநாட்டில இருந்து வர்ற பொருள்களை வாங்கினா அந்த லாபம்லாம் அவங்ககிட்ட போகும். அதனால நம்ம கிட்ட கிடைக்கிற பொருளை நாமளே செஞ்சு பண்ணுவோம் அப்படிங்கிற அடிப்படையில எல்லாம் செஞ்சாச்சு. அதை அவன் வந்து இங்கே விளையிற பருத்தி பஞ்செல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அவன் தயார் பண்ணி நம்ம கிட்ட கொண்டு விற்கிறான். அது நம்மளே செய்யலாமே என்று சொல்லி இந்த கப்பலுடன் முடிவு பண்ணார். அந்த பொருள்கள் நம்ம பொருளை கொண்டு கொடுத்துட்டு நமக்கு கிடைக்காத பொருள்களை அங்கிருந்து தருவித்து கொண்டு வருவது என்று கப்பல் விட ஆரம்பிச்ச உடனே நம்ம கதை கந்தலாய்விடும் என்று நினைத்த ஆங்கிலேயன் முதல்ல தாஜா பண்றான். அப்புறம் தான் வெகுண்டு எழுந்து எல்லாம் மற்ற அதிகப்படியான வேலையெல்லாம் செய்யறது அப்புறம் தான்.
இவர் இணங்காததுனால. அப்பா வந்து அந்த காலகட்டத்துல வந்து கையை விட்டு தரான். நீ எதுக்கு சிரமப்படுற கப்பல்லாம் விட்டுக்கிட்டு, அந்த லாபத்தை நான் உனக்கு கொடுத்துட்றேன், இதை வாங்கிக்கிட்டு கம்முன்னு கடை என்று அவன் சொன்னான். இணங்கவில்லை, இணங்கவில்லை. அவர் எதற்காக கிளர்ந்து எழுந்தார்? அவனை ஓட்டணும், கப்பல்ல அவனை ஓட்டி அவன் நாட்டுல கொண்டு விட்டுறணும். அதுக்காக தொடங்கப்பட்டதுதான். ஆனால் அது நமக்கு கூட இருந்தே குடிபறிக்கும் வியாதிகள் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாம் சேர்ந்து அவனை சிறையில போட்டோன்னே அதை அவங்கிட்டே வித்துட்டான். அதுலதான் அவருக்கு ரொம்ப பெரிய மிகப்பெரிய மன வருத்தம். அவர் புகழனின் உயிருங்கொடுக்குவர் பழியனின் உலகுடன் கொள்ளினும் கொள்ள மாட்டார்கள் என்று கடவுள் மாய்ந்த இளம்பெருவழுதி புறநானூற்றிலே சொன்னானே, அதை போல புகழ் வந்தால் போதும் என்று இன்னைக்கு அவர் பேசிக்கிட்டு இருக்கோம்னா என்ன காரணம்? அவர் இறந்து 1936 இறந்துட்டார். சுதந்திரம் பெறுவதற்கு 11 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே. இன்னும் 11 ஆண்டுகள் கழிந்தால் அவருக்கு இப்ப இறந்து 89 ஆண்டுகள் ஆகுது. இன்னும் 11 ஆண்டுகள் ஆனால் அவருடைய நினைவு 100வது நினைவு நாளை கொண்டாடக்கூடிய ஒரு சூழல் வரும் என்பதனாலே என்றும் ஒருவுதல் வேண்டும் புகழோடு நன்றி பயவாவினை என்பதை, புகழோடு நன்றி பயவாவினை என்றும் ஒருவுதல் வேண்டும். நன்றி, வணக்கம். வினை தூய்மை அதிகாரத்தில் முதல் 2 குறள்களை சிந்தித்தோம். இன்று 3வது குறள் 653. ஓதுதல் வேண்டும் ஒளிமாழ்கும் செய்வினை ஆதும் என்னும் அவர். அளவடையாக 2 வருகிறது. இந்த இசையிலே பாடுகிறவர்கள் இதை அளவடையாக கொள்ளாமல், நீங்கள் இந்த இசைத்தட்டிலே கேட்பீர்களே ஆனால் ஓ உதல் வேண்டும் அதும் என்று படிப்பார்கள். அவர் பாடலாக பாடுகிற போது அப்படி வரும். நிறைய பேர் அந்த திருவாசகத்துல வர்ற மாதிரி பாடல்களை, அந்த திருக்குறளை அப்படி செய்ய பிழை என்பது தெரியாமல் முதல் 4 சீர்களையும் ஒன்றாகவும் அடுத்த 3 சீர்களையும் ஒன்றாகவும் படிக்கிறார்கள். அது பிழையாக போகிறது, பொருள் புரியாமல் போய்விடும். ஓதல் வேண்டும் ஒளிமாழ்கும் செய்வினை ஆதும் என்னும் அவர். அப்படி படிச்சாதான் அதுக்கு பொருள் விளங்கும். இதுல கூட 3ஆ போடணும். இந்த குறளை வந்து ஆதும் என்னும் அவர் ஒளிமாழ்கும் செய்வினை ஓதல் வேண்டும். அப்படி பண்ணா அந்த குறளுக்குள்ளேயான பொருள் கிடைக்கும். அது பொருள் புரிந்து படிக்காமல் சொல்லிக் கொடுப்பவர்களே இப்படி சொல்லிக் கொடுத்தால் அது ஒரு கணக்குக்கு வேணா வச்சுக்கலாம். அத்தனை பேர் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு ஒரு கணக்குக்கு வேணா வச்சுக்கலாம் ஒழிய அது சரியான முறையில சொல்லி கொடுத்தது ஆகாது. நன்னூலார் சொல்றாரு, முழுமையாக அந்த ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுப்பதை ஒரு 1/4 பங்கு தான் வந்து மாணவர்களுக்கு சென்று சேரும். இன்னொரு 1/4 பங்கு வந்து அவன் தானே நன்றாக உணர்ந்து படிப்பதனால் வரும். அது 1/2 பங்கு ஆகிறது. அதன் பிறகு சக மாணவர்களோடு கலந்து படிக்க வேண்டும். அப்பதான் அவர்களுக்கு தடை விடை தெரியும். ஏதேனும் ஒரு புரியாத சொல் இருந்தால் அந்த சொல்லுக்கான பொருளை, ஒருவனுக்கு இந்த சொல்லுக்கு பொருள் தெரிந்திருக்கும், இன்னொருவனுக்கு இன்னொரு சொல்லுக்கு பொருள் தெரிந்திருக்கும். அதனால கலந்து படித்தல் என்பது பழங்காலத்திலிருந்தே உண்டு. ஆனா இப்ப சில பள்ளிகள்ல இந்த மாதிரியான வகுப்புகளை செய்வதில்லை. ஆசிரியர் அந்த மாதிரி நேரங்கள்ல கண்காணிப்பு பணியை மட்டும் பார்க்கணும். அவர்களை ஒரு குழுவாக பிரித்து படிக்க வைத்து விட்டு இவர்கள் அப்படியே நோட்டம் விடணும். அப்படி பண்ணணும். அப்பதான் அது 3/4 பங்கு வரும் என்று நன்னூல் இலக்கணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால இந்த சும்மா ஏதோ படிச்சான்னு முற்றோதல் செய்தோம் அப்படின்னு நிறைய பேரு வக்காலத்து வேற வாங்குறாங்க. அதுல நான் செய்யறதுதான் சரி, தான் பிடிச்ச முயலுக்கு. அது சிந்தித்து பார்ப்பதே இல்லை. எதற்காக சொல்லுகிறார்கள் என்று சிந்தித்து பார்ப்போம். கொஞ்சம் காலதாமதமாக படிப்பதிலே இப்படி நிதானமாக போகிற போது அது பொருள் புரிந்து படிப்பதிலே கொஞ்சம் காலதாமதமாகலாம். விரைவாக செல்ல வேண்டும், என்னுடைய டார்கெட் இவ்வளவு என்று போனால் அது இவருக்கும் புரியல அவருக்கும் புரியலன்னு பொருள் ஆயிடும். இப்போ ஓதல் வேண்டும். ஏன் அதை போடுறாங்க? அந்த
அதை வலியுறுத்துவதற்காக, அந்த செய்தியை வலியுறுத்துவதற்காக அளபடை என்று வைத்திருக்கிறார். இந்த அளபடையில மாத்திரை என்று கால அளவு, இப்பொழுதுமே கால் மாத்திரை, அரை மாத்திரை, ஒரு மாத்திரை, 2 மாத்திரை மட்டும்தான் இலக்கணத்துல உண்டு. இந்த அளபடையில மட்டும்தான் 3 மாத்திரை வரும். அப்ப அதுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று கூட இந்த இலக்கணம் புரியாததனாலே அவர்கள் அப்படி உதல் வேண்டும் என்று படிக்கிறார்கள். அவனும் அதே மாதிரியே அந்த குழந்தைகளும் மனப்பாடம் செய்து விடுகிறார்கள். ஓதல் வேண்டும் ஒளிமாழ்கும் செய்வினை ஆதும் என்னுமவர். இப்ப ஆதும் என்னுமவர் என்றால் என்ன? அதான் முதல்ல சொல்லணும். அந்த கடைசி 3 சீர்களை முதல்ல சொல்லணும். மேலும் மேலும் மேம்பாடடைய வேண்டும் என்று கருத வேண்டும். இது ஊக்கமுடைமை. இப்ப நாம் நன்றாக படித்திருப்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் மேலும் மேலும் ஊக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மேலும் மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதுதான் ஆதும் என்பவர். இப்ப 2வது ஸ்டெப், ஒளிமாழ்கும் செய்வினை தம் புகழ் மங்குமாயின் செயல்களை செய்தல், மங்குமாறு செய்து விடுதல் கூடாது என்பதுதான் ஓதல் வேண்டும். அப்படி செய்யாமல் விட்டுவிட வேண்டும். அப்படி ஆன காரியத்தை நாம் ஈடுபட்டிருப்போம் என்று தெரிந்துவிட்டால் நாம் இது செய்வது நல்லது என்று தொடங்குவோம். ஆனால் செய்து கொண்டிருக்கும் போதுதான் தெரியும், நம்ம தப்பான வழியில போறோம் அப்படின்னு. அப்ப உடனே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்வது எப்படியெல்லாம் அடியெடுத்து கொடுக்கிறார் திருவள்ளுவர். வழிக்கு விழுந்து விடாமல் இருக்க வேண்டும். ஏதோ தவறான காரியத்தில் இறங்கிவிட்டோம், அந்த அந்த செயலை அதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று பின்வாங்க வேண்டும் என்பதை மிக அழகாக இந்த குரலில் சொல்கிறார். ஆதும் என்னுமவர் ஒளிமாழ்கும் செய்வினை, அதாவது ஒளிமாழ்கும் என்றால் புகழ். இந்த செயல் செய்தால் நமக்கு புகழ் கிடைக்காது, பழிதான் வரும் என்று தெரிந்து கொண்டு, அதான் ஒளி மாழ்கும். ஒளி என்றால் வெளிச்சம். தன்னுடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் குறைய தொடங்குகிறது என்று ஓதல் வேண்டும், விட்டுவிட வேண்டும். எவ்வளவு அழகு, எவ்வளவு அழகு. இப்ப இது வந்து நேரடியா பொருள் சொல்லிட்டேன். இப்ப அதுக்கு நுண்பொருள் பார்க்கணும். மதிப்பு கெடுவதற்கு ஏதுவான வினைகளை செய்பவர் மேலும் மேலும் உயர முடியாது. இந்த செயலை செய்தால் நமக்கு நம்முடைய மதிப்பு சமுதாயத்திலே குறைந்துவிடும். இவர் அப்படி செய்தார் என்று அவருடைய மதிப்பு குறைந்துவிடும். அதனால நாம் எச்சரிக்கை உணர்வோடு ஒவ்வொரு செயலிலும் இறங்க வேண்டும் என்பதை எச்சரிப்பதுதான் இதனுடைய முன்பொருள். வாழும் காலத்து நிலை பெறும் ஒளி என்னும் பேரும் பெருமையும் மங்கும் செயல்பாட்டை நாம் செய்துவிடக் கூடாது. இது நின்ற ஒளி என்று நாம் 70வது அதிகாரத்திலே பார்க்க போகிறோம். இந்த செய்தி நின்ற ஒளி என்று 698வது குறளிலே இதனுடைய விளக்கம் அங்க வரப்போகிறது. அங்கே தெளிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். அடுத்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் இல்லையா? பாண்டியன் இளவந்திகை துஞ்சிய நன்மாறன். பாண்டியன் எவ்வளவு பெரிய நீளமான பெயர் பண்ணும். பாண்டியன் இளவந்திகை துஞ்சிய நன்மாறன் என்று அவனுடைய பெயர். அவனை தேடி நம்மால் போறாரு. ஆவூர் மூலங்கிழார், ஆவூர் மூலங்கிழார் என்று ஆவூர் பல இடங்கள்ல இருக்கு. முசிறி போற வழியில ஒரு ஆவூர் இருக்கு, தஞ்சை மாவட்டத்துல ஒரு ஆவூர் இருக்கு, திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு ஆவூர் இருக்கு. இது எந்த ஆவூர் என்று தெரியவில்லை. ஆவூர் மூலங்கிழார் சங்க காலத்தை சான்றோர். அவர் ஒரு மிகப்பெரிய அறிஞர். ஆனா அடுப்புல பூனை தூங்குது. அப்போ எப்படி எவ்வளவு வறுமையா இருந்திருப்பாருன்னு பாத்துக்கோங்க. குழந்தைகள் எல்லாம் பால் இல்லாமல் வருந்துகிறது. அந்த தாய்க்கு மார்பகங்கள் எல்லாம் பற்றி இருக்கின்றன. அவ்வளவு வறுமை. இவரு ஒருத்தங்கிட்ட போறார், வள்ளல்கிட்ட. அந்த வள்ளல் என்ன பண்றா, இவனை இருக்க வச்சிருக்கிறான். ஆனா ஒன்னும் கொடுக்கல. இவர் பாட்டெல்லாம் கேட்டான். அவன் வந்து பரிசில் தர்ற மாதிரி தெரியல. அந்த இளவந்திகை துஞ்சிய பாண்டியன் நன்மாறன் வந்து கொடுக்கல. இருந்து பாக்குறாரு. ஒரு பாட்டு எழுதி வச்சுட்டு போறாரு. போட நீயே வாழ்ந்துட்டு போ அப்படின்னு எழுதி வச்சுட்டு போறாரு. அதாவது
நாம் செய்கிற செயலானது செம்மையாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிற மாதிரி ஒரு நீளமான பாட்டு, பெரிய பாடல் அது. ஒல்வது ஒல்லும் என்றாலும் யாவருக்கும் ஒல்லாது இல்லன மறுத்தலும் என்று மிகப்பெரிய பாடல். அந்த பாடலை தன்னுடைய மனக்குமுறல்களை எடுத்து வைத்து விட்டு அவர் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுகிறார் என்பதுதான் செய்தி. இப்ப அந்த நன்மாறன் தன்னுடைய புகழ் கெடுமாறு செய்யக்கூடாது. ஒண்ணு கொடு, இல்லை என்றால் நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யணும். இது மாதிரி நோகடிக்க கூடாது. இது மாதிரி சிலர் சமுதாயத்தில் என்றும் உண்டு. எதுவும் செய்ய மாட்டான், செய்யற மாதிரி போக்கு காட்டுவான், ஆனா கடைசி வரை செய்ய மாட்டான். அவனை நம்பி இருப்பதை விட வெளியேறி விடுவதே நல்லது என்று அந்த ஆவூர் முழங்கழார் விலகிவிட்டார் என்பதுதான் கருத்து. இப்ப குறளை கவனிங்கள். ஓதல் வேண்டும் ஒளிமாழ்கும் செய்வினை ஆதும் என்னும் அவர். இப்ப இத பொருள் புரிகிற மாதிரி சொல்ல வேண்டும் என்றால், ஆதும் என்னும் அவர் ஒளிமாழ்கும் செய்வினை ஓதல் வேண்டும் என்று படிக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். அடுத்து 4வது குறள். இடுக்கட்படினும் இழிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சியவர். இதுக்கு 770வது குறளை இணைத்து படிக்க வேண்டும். 7 சுழியம் 77வது அதிகாரத்தை 10வது குறள். இப்ப நம்ம குறள் பார்ப்போம். இடுக்கண் படினும் இழிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சியவர். இதை எப்படி படிக்கணும்னா, நடுக்கற்ற காட்சியவர் இடுக்கட்படினும் இழிவந்த செய்யார். அதாவது துணிவு மிக்க அறிவினை உடையவர்கள், துணிவு மிக்க அறிவினை உடையவர்கள், அதான் நடுக்கற்ற காட்சியவர். இனி பின்னாலேயும் வரும். புண்மையில் காட்சியவர் என்று நம்ம ஏற்கனவே வெக்காமையில படித்தோம். அப்புறம் 20வது அதிகாரத்துல மாசரு காட்சியவர்னு படித்தோம். இந்த இடத்துல எல்லாம் திண்ணிய அறிவால் ஐயம் தெரிவு அற்றவர் என்று பொருள் கொள்ள வேண்டும். காட்சியாவது அறிவு. காட்சி என்பது நடுக்கற்ற காட்சி என்பது அறிவு என்ற பொருளே வருகிறது. ஐயம் திரிவர, தன்னுடைய திண்ணிய அறிவினாலே ஐயம் திரிபற்று சோர்விலாத அறிவினர் என்று பொருள். சோர்விலாத அறிவினர் நடுக்கற்ற காட்சியவர். படைத்தலைவனுக்கு கூட சில இடங்கள்ல நடுங்கும் என்று புறநானூற்றிலே வருகிறது. படைக்கலத்தை கையில் வைத்துக் கொண்டு நடுங்கினானால் அவன் எப்படி சரியான முறையில போர் செய்ய முடியும்? அது மாதிரி நடுக்கற்ற காட்சியவர் தன்னுடைய செயல்பாடுகள்ல எந்த விதமான ஐயம் திரிவர, இப்படியோ அப்படியோ அப்படின்னு அங்க போய் நின்றுட்டு சிந்திக்க கூடாது. முன்னாலே சிந்தித்து தெளிவு பெற வேண்டும் என்பதுதான் நடுக்கற்ற காட்சியவர். அடுத்தது இடுக்கண் படினும் இழிவந்த செய்யார். அதாவது துன்பம் நேர்ந்த போதும் தவறான வழிக்கு செல்ல மாட்டார்கள். இழிவந்த ஒருவர் இழிவு தரக்கூடிய செயலை செய்ய மாட்டார். பசியோடு இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு திரைப்படத்துல ஒரு காட்சி பார்க்கிறேன். 2 அண்ணனும் தம்பி. அண்ணனுக்கு ஒரு 10-12 வயசு இருக்கும், தம்பிக்கு ஒரு 5-6 வயது இருக்கும். இப்போ அவன் பசி கொடுமையால தம்பி துவள், 2 பேர்த்துக்கும் பசிதான், ஆனா இவன் அதை தாங்கிக்கிறான், அண்ணன் தாங்கிக்கிறான். அவன் தம்பி படுகிற வேதனையினால அங்க பக்கத்துல பார்க்கிறான். அங்கே இந்த உணவுப் பொருள்கள் தொங்குகின்றவன், அத பண்ணு மாதிரி ஏதோ ஒண்ணு தொங்குகிறது. அவன் வேகமாக சென்று அதை பறித்து அதை கிழித்து அதை ஊட்டி விடுகிறான். அந்த கடைக்காரன் அவனை செம்மையாக போடுகிறான். இதுதான் இழிவு தரக்கூடிய செயல்களை செய்யக்கூடாது. அவன் எவ்வளவு பசி வந்தால் 10ம் பறந்து போக, மானம் இழந்து மதி இழந்து இப்படி எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது. இந்த காட்சியெல்லாம் வச்சுதான் அந்த அம்மா 10 போயிடும், பசி வந்தா 10ம் போயிடும், மானம் கெட்டு போய் வாழணும் அப்படிங்கிறதுக்கான இந்த காட்சி அது. இழிவந்த செய்ய, இது மாதிரி இழிவு தரக்கூடிய செயல்களை செய்துவிட மாட்டார்கள் என்பதை இந்த குறள் கூறுகிறது. அதுல பாருங்க, அதாவது பரிதிமாற்கலைஞர் இந்த செம்மொழிங்கிற வார்த்தையை முதல் அவர் தான் பயன்படுத்தினார் என்று வரலாறு உண்டு. அதுக்கு முன்னாடி சிலர் பயன்படுத்தி இருக்கலாம். நம்ம வரலாற்று பூர்வமாக பார்க்கிற போது பரிதிமால் கலைஞர் அவர் 33 வயதிலேயே காலமாயிட்டார். மிக சிறந்த அறிஞர். தன்னுடைய பெயரையே அவர் சூரிய நாராயண சாஸ்திரி என்று அவருடைய இயற்பெயர், பெற்றோர் வைத்த பெயர். அது தமிழ் மீது உள்ள பேரார்வம் காரணமாக அவர் தன்னுடைய பெயரை பரிதிமால் கலைஞர் என்று மாற்றிக்கொண்டார். அவர் ஒரு நாடக அறிஞர்.
என்ன நாடகம் எழுதினார்னா மான விஷயம் என்று எழுதினார். இதை சமஸ்கிருத சொல்ல போட்டு எழுதிட்டார், மான விஷயம் அப்படின்னு. இது என்ன கதைன்னா, சேரமான் உங்களுக்கு எல்லாம் தெரிந்த கதை, இதை இளமையிலேயே படித்திருப்பீர்கள். சேரமான் கணைக்கால் இருமுறை புகழ்ச்சோழன் 2 பேருக்கும் போர் நிகழ்கிறது. தன்னுடைய படைத்தலைவனிடம் அவனை சிறைப்படுத்துமாறு கூறிவிட்டு அவன் சென்று விடுகிறான், அரசன் சோழ மன்னன். இப்ப இவனை கை கால்கள்ல விளங்கிட்டு கொண்டு வந்து விடுகிறார்கள். அவனுக்கு தண்ணி கூட கொடுக்கல. அப்ப அந்த காவலனிடம், சிறை காவலனிடம் அந்த சேரமான் கணைக்கால் இருமுறை தாகம் அதிகமாகி விட்டதுனால, பசி தாகவே எல்லாமே இருக்கிறது, தண்ணீராவது கொடுக்கட்டும் என்று கேட்கிறான். கேட்காமலே கொடுக்கணும். இது மாதிரி ஆட்களை மரியாதையாக நடத்த வேண்டும் என்பது உலக பண்பாடு. ஏனோ இவன் தவறிவிட்டான். இந்த சோழ மன்னன் செய்தது மிகப்பெரிய மிக மிகப்பெரிய பிழை. அது ஒரு அரசனை எப்படி பாதுகாக்க சிறை செய்திருந்தாலும் அவன் ஒன்று தப்பானவில்லை. அவன் போரிடுகிறான், அவ்வளவுதான். அவன் நாட்டை காப்பாற்றுவதற்கு அவன் போரிடுகிறான். சரிப்பட்டு விட்டான். அவனுக்கு அந்த மாதிரியான வசதிகளை எல்லாம் செய்து கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு சிற்றறிவு கூட இல்லாமல் போனது வருத்தத்துக்குரிய செய்தி. அப்ப இதை அவன் ஒரு பாடலாக பாடுகிறான், சேரமான் கணைக்கால் இருமுறை. அதை வைத்துக் கொண்டு பரிதிமால் கலைஞர் மான விஷயம் என்று ஒரு நாடகம் எழுதுகிறார். அந்த நாடகம் பலராலும் பல இடங்களிலும் இன்றும் கூட நடிக்கப்பட்டு வருகிறது. அந்த சேரமான் கணைக்கால் இருமுறை தண்ணீர் கோருகிறான். அப்ப குடிப்பதற்காக தண்ணீர் கொண்டு வருகிற அந்த காவலன் கொஞ்சம் ஏளனமாக பார்க்கிறான். இவனும் நாட்டை கட்டி காட்பது போல வேகமாக செல்கிறான். உள்ளே சென்று ஒரு குவளை தண்ணீரை எடுத்து கொண்டு வந்து இடது கையினாலே கொடுக்குறான். குடி அப்படி. எல்லாம் மரியாதை மானம் எல்லாம் போச்சு. ஒரு சிறை காவலன் ஒரு பேர் அரசனாக இருந்த சேரமான் கணைக்கால் இருமுறையை இந்தா குடி என்று வைக்கிறான். இது அந்த நாடகத்திலே அவர் காட்சிப்படுத்துகிறார். இப்ப நடுக்கற்ற காட்சியவர் இழிவந்த செய்யா, அதை நம்ம பொருத்தி பார்க்கணும். இடுக்கண் படினும் இழிவந்த செய்யான். இது மாதிரியான செயல்களை செய்யக்கூடாது. எப்படி நடத்தணுமோ. அவன் என்ன பிட்பாக்கெட் இருக்கானா, திருடினான்னு வறண்டு. திருடுதலுக்கும் வறண்டுதலுக்கும் வேறுபாடு உண்டு. கிடைச்சதை எடுத்துட்டு போறது திருடுதல். இன்னும் என்ன இருக்குன்னு பார்த்து ஒட்ட எடுத்துட்டு போறது வறண்டுதல். இப்படி இது மாதிரியான காரியங்களை செய்தவனா அவன் இந்த மானத்தையும் பத்தி கவலைப்பட மாட்டான். ஆனால் ஒரு போரிட்டு வந்திருக்கின்ற ஒரு போர்க்கல்வி, அதுவும் ஒரு நாட்டினுடைய அரசன், அவனை எப்படி நடத்த வேண்டும் என்பதை கூட இந்த அரசன் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை என்றுதான் அரசன் மீதுதான் பழி வரும் என்பதனாலே இந்த நடுக்கற்ற காட்சியவர் என்பதை அதற்கு அவன் ஒரு பாட்டு பாடுகிறான். உழவி இறப்பினும் ஊண்டடி பிறப்பினும் ஆளன்று என்று வாளில் தப்பார் தொடர்படு ஞமலியின் இடர்படுத்தி இறிய. ஞமலின்னா நாய். நாய் மாதிரி நம்மளை சங்கிலி போட்டு கட்டி இழுத்துட்டு வந்தான். இந்த மாதிரி ஒரு கேவலமான நிலைக்கு நாம் சென்றிருக்க கூடாது. போரிலேயே மார்பில் வேல் வாங்கி நாம் இறந்திருக்க வேண்டும் என்றெல்லாம் அவன் கொதிக்கிறான். கேளல் தொடர்பாடு யமலின் இடர்பாடு திரிய. இங்க ஒரு அளவடை. கேளல் கேளிர் வேளாண் சிறுபதம் மதுகை இன்றி வயிற்று தீ தனிய. வயிற்று தீ தனிய தாம் இறந்து உண்ணும் அளவை ஈன்மரோ உலகத்தானே. இப்படிப்பட்ட இழி செயல் என்னை போன்று யாருக்கும் வந்துவிடக் கூடாது என்று புறநானூறு 74வது பாடலில் சேரமான் கணைக்கால் இருமுறை பாடி வைக்கிறான். இதை கொண்டுதான் மான விஷயம் என்கிற இந்த நாடகத்தை பரிதிமாற் கலைஞர் எழுதுகிறார். இழி வந்த செய்யா. இப்படி ஒரு இழிவான செயலை இதே அரசர் குலத்துல உண்டு. இப்படி மூங்கையாக ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அதை அதை அறுத்து பண்ணுவாங்களாம். அது என்ன நோக்கம் என்று எனக்கு புரியவில்லை. அது மாதிரி என்னை ஒரு இழிவாக நடத்தி விட்டார்கள் என்று அவன் சொல்வதாக வருகிறது. இடுக்கண் படினும் இழிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சியவர். நடுக்கற்ற காட்சியவர் இடுக்கற்படினும். இடுக்கன் என்பது இடுக்கன் அடியா மேல படிச்சுட்டோம். துன்பம் தரக்கூடிய
இந்த மாதிரி இழிவான செயல்களை செய்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த குறள். அடுத்த 5வது குறள். எற்றென்று இறங்குவ செய்யற்க செய்வானில் மற்றென்ன செய்யாமை நன்று. எற்றென்று இறங்குவ என்றால் என்ன பொருள்? மற்றதெல்லாம் உங்களுக்கு குரு செய்வானில் மற்றென்ன செய்யாமை நன்று. எற்றென்று இறங்குவ, செய்தபின் வருந்தும் செயல்களை என்றைக்கும் செய்யக்கூடாது. இந்த செயல்ல நம்ம இறங்கிருக்க கூடாது அப்படின்னு முன்கூட்டியே யோசனை செய்வதில்லை. இதுதான் வலியுறுத்துற. திரும்ப திரும்ப ஒரு செயலானது தூய்மையாக நாம் செய்ய வேண்டும் என்றால், தூய்மைப்பட வேண்டும் என்று சொன்னால், அப்போ நம்ம முன்கூட்டியே நன்றாக சிந்தனை செய்து கொள்ள வேண்டும். இதை செய்யலாமா செய்யக்கூடாது, அதற்கு செய்ததற்கு பிறகு அடடா இப்படி ஆயிடுச்சு என்று வருந்தக்கூடாது என்று இந்த குறளை சொல்ற. எற்றென்று இறங்குவ செய்யற்க, எற்றென்று இறங்குவ செய்யற்க செய்வானேல். அப்படி ஆயிட்டா என்ன பண்றது? அதுக்கப்புறம் திருந்திக்கூடாங்கிற. திருந்திக்கொள், திரும்பவும் அதே மாதிரி தவறை திரும்ப திரும்ப செய்யாதே. மற்ற அன்ன செய்யாமை நன்று. மற்றும் திரும்ப அன்ன என்றால் போல என்கிற உருவு, ஓம உருவு. அந்த ஓம உருவு எப்படின்னா, ஏற்கனவே இது மாதிரி ஆன ஒரு தவறு செய்து விட்டாய், அதே தவறை மீண்டும் செய்ய முனைகிறாய், செய்யாதே என்று சொல்லுவார். இப்போ சில பேர் கட்சி மாறுவான், இங்க இருப்பான், எங்க காசு கிடைக்குமோ அங்க போவான், திரும்ப அங்க வந்த இடத்துக்கே திரும்ப போவான். இதை விட ஒரு மானங்கட்ட செயல் வேற எதுவுமே கிடையாது. நீ அரசியல் துறவரம் போயிடு. 100 கட்சிக்கு போறதை விட நீ அரசியல் துறவரம் இருக்கலாம். பட்டினி கிடந்து சாவுடா, எவ்வளோ ஒரு பொழப்பாது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்ற. மற்றென்ன செய்யாமை நன்று. எற்றென்று இறங்குவ செய்யற்க செய்வானில் மற்றென்ன செய்யாமை நன்று. தவறு செய்வது மாந்தன் இயல்பு. மாறி போயிட்ட நின்னுக்கா, அதோட நின்னுக்க. தவறு செய்வது மாந்தன் இயல்பு என்றாலும் அதோடு நிறுத்திக்கணும். திரும்ப திரும்ப தடுகுடு ஆட்டம் ஆடப்படாது. அந்த அணிக்கு போனேன், இந்த அணிக்கு போனேன் என்று இப்படி செய்யாதே. ஊருக்கால் தவறு செய்து விட்டால் என்ன செய்வது? அப்படி தவறு செய்து விட்டால் தப்பி தவறி அதன் பின்பாகிலும் அத்தகைய வினைகளை செய்யாதிருப்பது நல்லது என்று சொல்லுகிறார். குற்றத்தை குற்றமென எப்போது உணர்ந்தானோ அப்போதே அதனை மேலும் செய்யாது உறுதிப்பாடு ஒன்றே அவன் திருந்திய சான்றான். இதுக்கு என்ன பொருள் என்றால், எல்லாவற்றிற்கும் சான்ற அவன் மனம்தான். மனம்தான் நீதிபதி. தவறு செய்தவன் திருந்தியாகணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். ஒரு திரைப்பட பாடல் வரியது. தவறு செய்தவன் திருந்தியாகணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும் என்றான். திரும்ப திரும்ப எற்றென்று இறங்குவ செய்யற்க. பொருள் எங்க இருந்தெல்லாம் எடுத்திருக்கான் பாருங்க சினிமா பாட்டுல. எற்றென்று இறங்குவ செய்யற்க செய்வானல் மற்றென்ன செய்யாமை நன்று. ஏதோ செஞ்சுட்ட, அது தவறு. திரும்ப செஞ்சா அது தப்பு, உன மன்னிக்க மாட்டேன் என்று சொல்வதுதான் வருந்தம். திரும்ப திரும்ப நம்ம இதே தவறை செய்கிறோமே, மறுபடியும் மறுபடியும் கட்சி மாறிக்கொண்டே இருக்கிறோம். எந்த உதாரணம் வேண்டுமானாலும், எந்த எடுத்துக்காட்டு வேண்டுமானாலும் எடுத்துக்கிறோம். எனக்கு உடனடியாக தோன்றுவது இந்த மானங்கட்ட பொழப்பு தான். இந்த பெரிய பெரிய ஆட்கள்லாம் கூட இந்த தவறுகளை செய்கிறார்கள். அரசியல் துறவரம் போயிடு, உனக்கு பிழைப்பதற்கு எத்தனையோ வழி இருக்கு, இல்லைன்னா சாவு என்று திருவள்ளுவர் எச்சரிக்கிறார் இந்த குறள்ல. எற்றென்று இறங்குவ, எற்றென்று எற்றென்று இறங்குவ செய்யற்க செய்வானேல் மற்றென்ன செய்யாமை நன்று. செய்தபின் வருந்தும் செயல்களை செய்யாதே. அப்படி செய்துவிட்டால் அந்த செயலை மீண்டும் செய்யாமல் இருப்பது நல்லது என்பது அதற்கான நேரடியான பொருள்.